கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு கர்த்தர் 3 வார்த்தையை கொடுத்தார். நான் பாஸ்டர் மட்டும் மறுநாள் காலையில் சொல்லிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, பயம், பசி, பாதை. சொல்லுங்க பார்ப்போம். பழையவரோட ஆராதனையில் பேச வேண்டிய செய்தின்னு சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார். பயம், பசி, பாதை. எனக்கு புரியல, தோத்துறோம். ஆனால் ஆண்டவர் அருமையான செய்தியை கர்த்தர் கொடுத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமா? ஹல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 32:7. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து முறியடித்தாலும் மற்ற பகுதியாவது தப்பித்துக்கொள்ள இடமுண்டாகுமே என்று தன்னிடத்தில் இருக்கிற பரிவாரத்தை 2ஆக அவன் பிரித்து வைத்தான். ஆமேன். பாருங்க, இப்ப புரியுது அவங்களுக்கு பயம், வியாகுலம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அப்படியே நம்ம யாக்கோபோடு சேர்ந்துக்குவோம். கர்த்தர் உணர்த்தினது அதுதான். அவனை போல நம்ம ஒரு இன்னைக்கு பிரயாணத்தில் பாருங்க, ஒரு புதிய தேசத்துக்கு 2025 என்ற ஒரு புதிய கானானுக்கு போகலான்னு வந்திருக்கிறோம். தோத்துறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டை பார்க்கிலும் வருகிற 2025 தேவன் அதிகமாக எனக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அப்படி வரும்பொழுது ஒரு புதிய விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த கானானுக்கு போனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். பாருங்க, இந்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மையாக இருக்கும் அப்படின்னு நான் புறப்பட்டு வரும் பொழுது இந்த இடத்தில் வாசிக்கிறோம், மிகுந்த பயமும் வியாகுலமும் அவனுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வாழ்க்கையில் வந்த பயம். அப்போ முதல்ல யாக்கோபின் வாழ்க்கையிலே இதை நம்ம வாசிக்கின்றோம். அவன் வாலிபனாய் புறப்பட்டு போகும்போது அந்த பயத்தை பற்றி வாசிக்கவில்லை. தனித்து போனான். கையில் ஒரு கோலை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சான்? அப்பா வீட்டிலேருந்து புறப்பட்டு தைரியமாய் போனான். பாருங்க, வழியிலே அவன் பாட்டில் ஒரு கல்லை தூக்கி தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டான். அன்னைக்கு அவன் எதுக்குமே பயப்படலை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? ஐயோ, இருட்டில் படுக்கிறோமே, தனியாக படுக்கிறோமே, கல்லை வைத்து படுக்கிறோமே. சோத்திரம் பாடுறோம் அல்லவா? போகும் பாதையில் பொழுதுபட்டு யாக்கோபை போல சோத்திரம் தலைக்கு கல்லை வைத்து தூங்கினாலும் என் கனாவில். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அதுபோல பாதையில் அவன் எதை பற்றியும் பயப்படாதவன் யாக்கோபு, தைரியமானவன். இன்னைக்கு யாராவது கல்லை வச்சு ரோட்டில் படுப்பீங்களா? தோத்துறோம். காட்டில் படுப்பீங்களா ஐயா? சொல்லுங்கள். படுக்க மாட்டோம், பயமாக இருக்கும். இருட்டுக்குள்ளே இருக்கவே பயமாக இருக்கும். அந்த காலத்தில் என்ன, அவருக்கு இது மாதிரி ஹாலஜன் லேம்பெல்லாம் போட்டால் படுக்க வச்சுருப்பாங்க. கூடாரம் அடித்து டென்ட் அடித்து கட்டல் போட்டால் படுக்க வச்சாங்க. இல்லை, தரையில். சோத்திரம். போகிற பாதையிலே தரையிலே ஒரு கல்லை தலைக்கு வைத்து யாக்கோபு படுத்திருந்தான். பொழுது விழுந்த பிறகு இருட்டிலே. அவன் அன்றைக்கு பயப்படவில்லை. அன்றைக்கு அவனுக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு சோத்திரம், ஒரு மனைவிக்கு 4 மனைவி. தோத்துறோம். அல்லேலூயா. 12 பிள்ளைகள். தோத்துறோம். பாருங்க, அவர் பின்னாடி ஒரு பெரிய பரிவாரமே இருக்கு. தனி மனிதனாக இருக்கும்போது யாக்கோபிடத்தில் பயம் இல்லை. ஆனால் 4 மனைவி, 12 பிள்ளைகள், வேலைக்காரர்கள், ஒட்டகம், கழுதை, ஆடு, மாடு, ஒரு பெரிய பரிவாரம் அவருக்கு உண்டாகிவிட்டது. இப்போ இந்த பெரிய பரிவாரத்தோடு வரும் பொழுது அங்கு வாசிக்கின்றோம், மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே ஆண்டவர்கிட்ட அறிக்கையும் பண்ணார். ஆண்டவரே, கானானுக்கு போனால் உனக்கு நன்மை செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. நான் வந்தேன், ஆனால் நான் கேள்விப்படுகிற செய்தி என்ன? எனக்கு விரோதமாய் ஏசா சாத்தான் என்ன செய்கிறான்? 400 பேரோடு படையெடுத்து வருகிறான். அல்லேலூயா.
வந்து எப்படி வெட்டி துவம்சம் பண்ணுவானோ என்னவோ எனக்கு தெரியல. ஆகவே நான் மிகவும் பயப்படுகிறேன், வியாகுலப்படுகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பாதையிலே எத்தனை பேருடைய உள்ளத்திலே பயமும் வியாகுலமும் குடிகொண்டிருக்கிறதோ. சோத்திரம். பாருங்க, அடுத்து நம்ம வாசிக்கின்றோம் 32:9 வாசிக்கிறோம். நான் நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. வாசிப்போமா? 32:9, 10 வாசியுங்கள். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் நீ திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் எவ்வளவேன்னு நான் பாத்திரனே கிடையாது. தோத்திரம். அல்லேலூயா. ஆனாலும் கிருபையா எனக்கு எவ்வளவோ செய்தீர் அப்படின்னு அந்த 12வது வசனத்தை வாசிட்டு உட்கார்ந்துருங்க. தோத்திரம். 12வது வசனத்தை வாசியுங்கள். தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து, பாருங்க, உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அல்லேலூயா. இந்த இடத்துல யாக்கோபு பயந்து வியாகுலப்பட்டான். சொல்லுங்க, வியாகுலப்பட்டான். பயமும் வியாகுலமும் வரும்போது என்ன வரும் அப்படின்னா புலம்பல் வரும். என்ன வரும்? அப்படிதானே? நமக்கு பயமும் வியாகுலமும் வந்தால் புலம்பல் வரும். தோத்திரம். நாங்களாம் அவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் கிடையாதுயா. முழு பைபிளையும் எப்போ பார்த்தாலும் முழு பைபிளையும் கரைச்சி குடிக்கிறதுக்கு. தோத்திரம். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய அறிவாளி யார் யார் இருக்கீங்க? தோத்திரம். ராமன் சொல்லுவான். இப்போ நான் சொல்கிறேன், பைபிள் காலேஜில் நான் டீச்சராக இருக்கேன். ஒவ்வொரு ஆண்டும் 40 ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட் இயர்னா 40 ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர்னா ஒரு 40 ஸ்டூடெண்ட் பாருங்கள் பயிற்சி எடுக்கிறாங்க, பட்டம் பெறுகிறாங்க, போகிறாங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே ஒரு 3-4 பைபிள் காலேஜில் இந்த மாதிரி டீச் பண்ணுறேன். அப்படி பார்த்தா எத்தனை ஸ்டூடெண்ட் எனக்கே ஞாபகம் இருக்காது. தோத்துறேன். எந்தெந்த ஊரில் எல்லாம் பார்த்தா, ஐயா தோத்துறையா, நான் உங்கள் ஸ்டூடெண்ட்யா, நான் இப்போ பாஸ்டாக இருக்கேன்யா, தோத்துற சர்ச்செல்லாம் கட்டிட்டேயா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 25 ஆண்டுகளாக வேதத்தை நான் போதிக்கிறேன். சில நேரத்தில் புதுசாக வர ஸ்டூடெண்ட், இப்போ போன வருஷத்தில் வந்திருப்பார் ஒரு தம்பி, சின்ன தம்பி. அவன் வந்து உன்னை என்கிட்ட சொல்லுவான், பாஸ்டர் இந்த பாடங்கள்லாம் எனக்கு ஒன்றுமே புரியறதில்லை பாஸ்டர். இந்த லெக்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் நடத்துகிற பாடம் ஒன்றும் எங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அதாவது இவர் ரொம்ப அறிவாளி மாதிரி வந்து என்ன செய்கிறது, பரவாயில்ல நீங்கள் கொஞ்சம் படமெல்லாம் போட்டு பாடம் நடத்துகிறீங்க, இது புரியுது. ஆனால் சில லெக்சர்லாம் வந்து நடத்துகிற பாடம் என்ன செய்ய மாட்டேங்குது, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க பேசுகிறதே புரியறதில்ல அப்படின்னு. பைபிளே புரிய மாட்டேங்குது. நான் என்ன பதில் சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து அந்த லெக்சரை குறை சொல்லவா, ப்ரொஃபஸரை குறை சொல்லவா, இல்லை அவங்க சரியில்லை, அப்படியெல்லாம் இல்லை, அப்படி கிடையாது. நான் சொன்னேன், தம்பி எனக்கும் இன்றைக்கி வயசு 55-60 போகுது. நானும் 25 வருஷமாக பைபிளை டீச் பண்ணுறேன். அதுக்கு முன்னே 25 வருஷமாக நான் என்ன செஞ்சுருக்கேன், நானும் 7 வருஷம் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறேன். தோத்துறோம். 20 வருஷமாக ஊழியம் செஞ்சுருக்கேன். அசம்பிளிஸ் ஆஃப் காடில் பாஸ்டராக இருந்திருக்கேன். வாரம் தவறாமல் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பைபிள் படிச்சிருக்கேன். இவ்வளவு படித்தும் இன்னும் இந்த புஸ்தகம் எனக்கே புரியல. சொல்லுங்கள். ஏன் சொன்னால், நான் இதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் இந்த உலகத்தில் இப்போ இருக்க மாட்டேன். ராமன் சொல்லுங்களேன். வழங்குதான் உங்களுக்கு. நான் சொன்னேன், தம்பி இந்த பைபிள் முழுசாக எனக்கு புரிஞ்சிட்டா, இப்போ எலியா மாதிரி எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உடனே எனக்கு ஒரு அக்கினி ரதத்தை அனுப்பி என்னை எடுத்துகிட்டு போயிருப்பார். அல்லேலூயா. எனக்கு போல காணப்படாமல் போயிருப்பான். தோத்துறோம். ஆகவே இதில் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. எனக்கு 66 புஸ்தகம் தெரியும். சோத்திரம். எனக்கு இங்கிலீஷில் இதனுடைய பேர் தெரியும், ஹீப்ரூவில் இந்த பேர் தெரியும், கிரீக்கில் எனக்கு பேர் தெரியும், தமிழில் எனக்கு பேர் தெரியும். 66 புஸ்தகத்தை மனப்பாடமாக சொல்லுவேன், வருஷங்களை சொல்லுவேன்.
தோத்துறோம். பாருங்கள், பார்ட்டாக பிரித்து சொல்லுவேன். ஃபென்டர் டூத் என்ன, ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் என்ன, பொய்டிக்கல் புக்ஸ் என்ன, பாருங்கள் மேஜர் ப்ராஃபட்ஸ் என்ன, மைனர் ப்ராஃபட்ஸ் என்ன, காஸ்பல் என்ன, தோத்துறோம், எஃபிஸ்ட்ரல் என்ன, பவுலின் எஃபிஸ்ட்ரல் என்ன, சிறை நிருபங்கள் என்ன, இப்படியெல்லாம் பிரித்து ஏன்னா அது மனப்பாடம் ஆகி போச்சு. உங்களுக்கு அது புரியாது. இதே தொழிலாக பைபிள் டீச் பண்ணுறதுனால அதே என்ன ஆகி போச்சு, மனப்பாடம் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், என்ன தான் மனப்பாடம் பண்ணி வருஷங்களையும் காலங்களையும் இடங்களையும் பொருள்களையும் என்ன படிச்சிருந்தாலும் வேதத்தை புரிந்து கொள்ளுதல் என்பது வேறு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? வெறும் அறிவில் படித்திருப்பது என்பது வேறு. பாருங்க, இந்த வேதத்தை புரிந்து கொள்ளுதல் என்பது வேறு. யாக்கோபிடத்தில் இன்றைக்கு ஒரு படிப்பினையை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். யாக்கோபை விட இங்கே பெரியவங்க ஒருத்தரும் இல்லை. தோத்துறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு பாருங்க, தேவனோடு உறவாடுகிற ஒரு மனுஷன். சோத்திரம். இங்கே கல்யாணம் கட்டினா பரிசுத்தம் போச்சுன்னு நினைக்கிறேன். 4 பொண்டாட்டி கட்டிட்டு அவன் பரிசுத்தமாக வாழ்ந்திருந்தான். தேவனோடு இரவெல்லாம் போராடி ஜெபம் பண்ண. இங்கே ஒன்றால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியல. தோத்திரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே 1 மணி நேரம் ஜெபத்துக்கே கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலியா சொல்லவா, தோத்திரம் சொல்லவா, ஆமேன்னு சொல்லவா? தோத்திரம். ஆவியில் நிறைவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், ஆருடம் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் யாருமே இல்லாத அத்துவான காட்டில் ஆத்தங்கரையில் விடிய 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 போராடி, ஹல்லேலூயா, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, விடிய 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 போராடின தேவ தூதன் சொல்லுகிறான், அது விடிந்து வருகிறது, யாக்கோபே என்னை விட்டுவிடு அப்படின்னா அவர் சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி பைபிளில் ஒரு பரிசுத்தவானே இல்லைங்க. தோத்திரம். ஆமென். பைபிளில் தேவ தூதனை கட்டி போட்ட பரிசுத்தவான் யாருமே இல்லை. தோத்திரம். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுளே நில்லுன்னா நிற்க வைக்கலாம், தேவனே நில்லுங்கன்னா நிற்பார். எப்போ? உன் ஜெபத்துக்கு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம். அன்னைக்கு ஒரு உபவாச ஜெபத்தில் கூட நான் சொன்னேன். தோத்திரம். பாருங்க, பேசாமலேயே தேவனை நிறுத்த முடியும். சோத்திரம். ஊமை மொழி கண்ணீர். அல்லேலூயா. ஜெபமாகி உன் கண்ணீர். தோத்திரம். இவ்வளோ பெரிய அண்ட சராசரங்களை எல்லாம் ஆட்டி படைக்கிற ஆண்டவர் பாருங்க, தம் பிள்ளை கண்ணீர் விட்டால் அவர் கதறி இறங்கி வந்துடுவார். தோத்திரம். அல்லேலூயா. அவரால் போக முடியாது. சோத்திரம். யோசிச்சு பாருங்க, அவரால் போக முடியாது. அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாது. தன் பிள்ளை அழுதால், தன் பிள்ளை ஜெபித்தால், நீங்கள் தேவனை தேடினால், தேவனை கட்டி பிடித்தால் அவரால் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான் ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார். நான் சொல்கிறேன், இந்த வேத வித்வான்களுக்கெல்லாம் சொல்லித்தர்றேன். வாக்குத்தத்தம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன். தோத்திரம். பயமும் வியாகுலமும் வந்த பொழுது இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, தேவரீர் நான் அந்த பாதம் அறாமலே இருக்கும் பொழுது எனக்கு நீர் வாக்குத்தத்தமா சொன்னீர், உன் தகப்பனுடைய தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு நன்மை செய்வேன், உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதித்து கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன் என்று எனக்கு சொன்னீரே. தோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்குத்தத்தம் சொன்னீரே. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்தீரே. அப்ப தேவன்கிட்ட பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்தை அவர் எடுத்து சொல்றார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பழைய வருட ஆராதனையிலே கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் அதுதான். உன்னுடைய பயத்தில், உங்களுடைய வியாகுலத்தில் சோத்திரம் வாக்கு தத்தங்களை எடுத்து அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம். அதை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, அது மட்டுமல்ல, அந்த வாக்கு தத்தங்களை எண்ணும் பொழுதுதான் சோத்திரம் அவனுடைய பசி, அவன் பட்ட பாடுகள் எல்லாம் அவனுக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். அதை பார்ப்போமா? ஆதியாகமம் 31:38 வாசிப்போம். ஆதியாகமம் 31:38 39 40 வசனங்கள், அதை 41 வரைக்கும் வாசிக்கிறோம். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை,
தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய மந்தையின் கடாக்களை நான் என்ன செய்யவில்லை, தின்னவில்லை. மாமனார் வீட்டிலேருந்து இந்த மாமனார் பொல்லாத மாமனார். தோத்திரம். ஒரு நாள் இந்த மருமகனுக்கு ஒரு கரிஞ்சோறு என்ன செய்யலை, 2 பொண்ணை கட்டி வச்சு ஒரு கரிஞ்சோறும் கொடுக்கல. தோத்திரம். அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுவோமா? எனக்கு சில பகுதியில் இந்த மக்களுடைய ஒரு கலாச்சாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம் பாருங்கள், ஒரு சடங்கு, ஒரு வீடு பால் காய்ப்பு அப்படின்னு அந்த சொந்த பந்தமெல்லாம் வந்து மொய் செய்வாங்க பாருங்கள். அவங்களுக்கு கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மறுநாள் வந்தவங்களெல்லாம் அனுப்பிட்டு, நமக்கெல்லாம் சாம்பார் சோறை போட்டு அனுப்பிட்டு அந்த சொந்தத்துக்காவது. தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. என்ன இப்படி ஒன்று நடக்குது, இங்கே நடக்குது அதுவும். அல்லேலூயா. ஆமாம், அந்த ஃபங்க்ஷனில் வர்ற உனக்கு எந்த ஒரு சோத்தை போட்டு அனுப்பிட்டு அந்த சொந்த பந்தத்துக்கு பார்த்தீங்கன்னா மறுநாள் நல்ல கறி எடுத்து நல்ல குழம்பு வச்சு வகையாக வறுத்து. தோத்திரம். பாருங்கள், செம்மையாக கொடுத்து அனுப்புகிறாங்க. தோத்திரம். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த சொந்த பந்தங்களை அவர்கள் கவனிக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதைத்தான் யாக்கோபு இந்த இடத்துல தன்னுடைய மாமனார் இடத்துல கேட்கிறான். பசி வைத்த தட்டி சொல்கிறான், 20 வருஷ காலமாய் நான் உம்முடைய வீட்டிலே நான் சேவித்தேன். என்னிடத்தில் எல்லாத்தையும் நீ கேட்டு வாங்கினீர், உன்னுடைய கடாக்களை நான் தின்னவில்லை. உனக்கு அத்தனை ஆடு மேய்ச்சி கொடுத்தாலும், படைப்படையாக ஆட்டு மந்தையை நான் மேய்த்து கொடுத்தாலும், எனக்கு ஒரு நேரம் உன் வீட்டில் நீ என்ன செய்யலை, ஒரு கடாய் அடித்து சோத்திரம், ஒரு வா சோறு கொடுக்கல. தோத்திரம். அல்லேலூயா. சரி, நீ அடிக்க வேண்டாம், கடையிலையாவது போய் 1/2 கிலோ கறி என்ன செஞ்சுருக்கலாம், எடுத்துக்கோ. வேடா, அட்லீஸ்ட் ஒரு பிராய்லர் கோழியாவது வச்சு போட்டிருக்கப்படாதா? தோத்திரம். அது கூட போடலை. அவன் சொல்கிறான், நான் உன்னுடைய வீட்டில் அதை சாப்பிட்டதே கிடையாது. தோத்திரம். ஒரு மருமகன் வேதனையோடு சொல்லுகிறார், 20 வருஷ காலமாய் 1000 கிலோமீட்டர் இந்த பிறம் வந்துட்டு இதை சொல்கிறார். தோத்திரம். அல்லேலூயா. ஓடி வந்து விட்டார், திருட்டர் வாளாய் ஓடி வந்து விட்டார். மனைவி, பிள்ளை, ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு சொல்கிறார், உன் வீட்டில் ஒரு நாள் நான் சாப்பிட்டது கிடையாது, பசி. அது மட்டுமல்ல, வெயிலிலே பகலிலே வெயிலும் இரவிலே பனியிலும் நனைந்தேன். ஆமேன். ஹல்லேலூயா. அதான் நான் சொல்கிறேன், அவருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய ஜெபம் அதெல்லாம் பெரியது. அதை விட பெரியதனுடைய உழைப்பு. அல்லேலூயா. சோத்திரம். நான் தான் சொல்லியிருக்கேன், ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, பிள்ளை கூட பால் இல்லை. தோத்திரம். அந்த அம்மாட்ட ஒரு நாள் நாங்கள் சந்திக்க போயிருக்கும்போது வீட்டில் அந்த பொண்ணு, பாஸ்டர், இந்த ஜனங்களுக்கு, என் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் விசுவாசமே இல்லை பாஸ்டர். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களை வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. எங்கே போன்னு சொல்கிறாங்க? வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படியும் மக்கள் இருக்காங்க. விசுவாசம்னா என்னென்னா, வீட்டில் உட்காந்துக்கிட்டே கடை வாங்கி சாப்பிட்றது தான் விசுவாசம்னு நினச்சிட்டு இருக்காங்க. சுற்றி சுற்றி கடை வாங்கி என்ன செய்கிறது, சாப்பிட்றது. தோத்திரம். அதுவல்ல விசுவாசம், அதுவல்ல கர்த்தர் உன்னை போஷிப்பது. யாக்கோபு சொல்றார், பகலிலே வெயிலும் இரவிலே பனியும் என்னை நனைத்தது, என் கண்களுக்கு நித்திரை இல்லாது தூக்கமில்லாது இரவு பகலாய் உம்முடைய மந்தையை நான் பாதுகாத்தேன். அல்லேலூயா. சொல்றாரு, என் கண்களுக்கு நித்திரை தூரமாயிருந்த அந்த வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. கண்ணுக்கு தூக்கம் இல்லையா? 10 ஆடு குட்டி ஓடும்போது எப்படி அவன் தூங்க முடியும்? யோசிச்சு பாருங்க. மந்தையில் வந்து ஒரு தகவல் சொல்லுவான் வேலைக்காரன், ஐயா 10 ஆடு சென்னை கழியுது. தோத்துறோம் பாருங்க, 10 ஆடு குட்டி போடுது அப்படின்னு சொன்னால், சுடுதண்ணி வச்சு அதை வச்சு இதை வச்சு மந்தையில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும். அதை போய் அந்த 10 ஆட்டு குட்டியும் பிரித்து எடுத்து சத்தையை தனியாக பிரித்து எல்லாம் பண்ணால் விடிஞ்சு போயிரு. தோத்துறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான ஆடுகள், இவனுக்கு ஆயிரக்கணக்கான ஆடுகள். பாருங்கள், மாமனாருக்கு லட்சக்கணக்கான ஆடுகள். இத்தனை ஆடுகளையும் மேய்த்து பராமரித்து செய்து அவன் சொல்கிறான், பகலிலே வெயிலும் இரவிலே பனியும் என்னை நனைத்தது, வாட்டி வதைத்தது. அது மட்டுமல்ல, என் கண்களுக்கு நித்திரை தூரமாயிருந்தது. இவ்விதமாக உன் பிள்ளைகளுக்காக 7 14 வருஷம் நான் அடிமைத்தனத்தில் நான் வேலை செய்தேன். என் குடும்பத்துக்காக 6 வருஷம் இடத்துல வேலை செய்தேன். மொத்தம் நான் 20 வருஷ காலம் உடைய வீட்டிலே நான் அடிமையாயிருந்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவர் சொல்கிறதா முக்கியம். இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும்
சோத்திர, என்னை ஆண்ட சர்வவல்லமுள்ள தேவன் மாத்திரம் என்னோடு கூட இராமல் போயிருந்தால் நீ என்னை இன்றைக்கு நீ வெறுமையாய் நீ அன்னைக்கு அனுப்பியிருப்பீர். அல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் இந்த யாக்கோபின் சர்வ வல்லவர் மாத்திரம் நம்மோடு கூட இராமற் போனால், உங்களை எல்லாம் விட என்னை நான் சிந்திச்சு பார்க்கிறேன். என் தேவன் மாத்திரம் என்னோடு கூட இராமற் போனால் இன்னைக்கு நான் வெறுமையாய் இருந்திருப்பேன். அல்லேலூயா. இவர்கள் வெறுமையாய் என்னை அனுப்பியிருப்பார்கள், வெறுங்கையாய் அனுப்பியிருப்பார்கள், ஏமாற்றி அனுப்பியிருப்பார்கள். யாக்கோபு சொல்றான், என் தேவன் என்னோடு கூட இருந்தபடியினாலே வெறும் கையும் கோலுமாய் இந்த யாப்போக்கு நதியை நான் கடந்து போனேன். தேவன் என்னை இரு பெரும் பரிவாரங்கள் உடையவராக்கினார். தட்டிய கரங்களை உற்சாகம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தில் பல்வேறு இந்த அனுபவங்களே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். பயமும் வியாகுலமும் உங்களை துரத்தி இருக்கலாம், ஏமாற்றுகிறவர் உங்களை துரத்தி இருக்கலாம். தேவன் மாத்திரம் நம்மோடு கூட இல்லைன்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்கிற அந்த இன்னோசென்ட் ஸ்தோத்திரம் பாருங்கள், இதை வச்சு நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனாலும் தேவன் உன்னோடு கூட இருந்து ஸ்தோத்திரம், உன்னை விட புத்திசாலிகளின் கைகளுக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் தான் யோசிப்பேன், இன்னைக்கு நான் இருக்க அப்படின்னா நான் புத்திசாலி என்பதினால் நான் நல்லா இல்லை. தோத்திரம், அல்லேலூயா. அறிவாளியாக இருப்பதினால் நான் நன்றாய் இல்லை. திறமைசாலி, சில நினைப்பாங்க அவர் ரொம்ப திறமைசாலிங்க, அவர் ரொம்ப புத்திசாலிங்க. தோத்திரம், அவர் புத்திசாலித்தனமாக நல்லா சம்பாதிக்கார் இருக்கார் அப்படிமா? இல்லை இல்லை இல்லை. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் யாக்கோபின் சர்வ வல்லவரும் என்னோடு கூட இராமற் போனால் நான் வெறுமையாய் விடப்பட்டிருப்பேன். ஹல்லேலூயா. தேவரீர் எனக்கு வாக்கு கொடுத்து நான் உனக்கு நன்மை செய்வேன், இந்த தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். அல்லேலூயா. அவர் சொன்ன அந்த வாக்கு தாங்க நம்மளை ஆசீர்வதிக்குது. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்மளை விட புத்திசாலி இன்னும் கஷ்டப்படுறான். தோத்துறோம், அல்லேலூயா. நம்மளை விட திறமசாலிகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், அதிமேதாவிகள் இருக்கிறார்கள். பாருங்கள், தாளந்துள்ளவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு திறமையுள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் காம்படேட் பண்ணித்தானே இந்த உலகத்தில் வாழுன்னு சொன்னால் நம்மளால் வாழ முடியாது. என்றால் திறமையுள்ளவர்கள் நிறையா இருக்கிறாங்க. சிலதெல்லாம் கேட்டாவே நமக்கு தலை சுற்றுது. நம்ம அந்த லட்சங்களையும் கோடிகளையும் பார்த்ததில்லை. சர்வசாதாரணமாக 25 கோடி ஏமாற்றினார், 50 கோடி ஏமாற்றினார். தோத்துறோம், அப்படி தானே? நியூஸ் வச்சாவே அப்படி டெய்லி நியூஸ். இத்தனை கோடி ஏமாற்றினார். 40,000 பேரை பொள்ளாச்சியில், ரொம்ப தூரம் கிடையாது, இங்கேருந்து 40 கிலோமீட்டரில் தோத்துறோம். பொள்ளாச்சியில் பாருங்கள், வெறும் 600 ரூபா கொடு, 600 ரூபா கொடு, 600 ரூபா கொடுன்னு சொல்லி 40,000 பேரை கோடிக்கணக்கில் ஏமாற்றிருக்கான். தோத்துறோம், அல்லேலூயா. அப்போ அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலி. அப்போ நமக்கெல்லாம் இவ்வளோ புத்திசாலித்தனம் இருக்கா? இல்லை. புத்திசாலித்தனம் இல்லாவிட்டாலும், திறமை நமக்கு இல்லாவிட்டாலும், ஸ்தோத்திர கண்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய அளவற்ற கிருபை நம்மை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகம், ஆமென், ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்லுகிறேன். அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 32:22 இவருடைய இந்த சிறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோத்திரம் வாசிப்போம்மா. 32:22 ராத்திரியில் எழுந்திருந்து. அப்படி எல்லாரும் கொஞ்சம் இப்படி தலையை உயர்த்தி பாருங்க. எப்போ எழுந்திருந்து? மீண்டும் சொல்லுங்க சத்தமா. ஒரு பக்கம் பயம், வியாகுலம். யாக்கோபின் வாழ்க்கையில பயமும் வியாகுலமும் சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆனால் இவன் ராத்திரியிலே எழுந்திருந்து. அடுத்து 24வது வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு, ஸ்தோத்திரம், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. தேங்க்யூ பிரதர். இருங்க பிரதர். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ராத்திரியிலே எழுந்திருந்து. இப்போ இன்னைக்கு இந்த ராத்திரி நேரத்தில் வந்திருக்கிறோம். இதுக்கும் சிலவருக்கு சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் தூக்கம் கட முடியாது. தோத்திரம், நான்லாம் ராத்திரி ஜபத்துக்கெல்லாம் வரமாட்டேன். தோத்திரம், அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுவோமே. எப்படி இருந்தாலும் இது பொழுது சாப்பிட்ற போகிற சரீரம். தோத்திரம்,
ஆமேன். யார் தான் சாப்பிட போகிறா சொல்லுங்க? ஆமாம், பூச்சியும் புழுவும் என்ன செய்ய போகுது? சாப்பிட தான் போகுது. தோத்துறோம். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் 80 வயசுலையோ 100 வயசுலையோ 110 வயசுலையோ 120 வயசுலையோ நீ இருந்தாலும் ஒரு நாள் இந்த எலும்பையும் எல்லாத்தையும் அதுதான் சாப்பிட போகுது. அப்படிப்பட்ட இந்த சரீரத்தை, இத்து போகிற சரீரத்தை, அழுகி போகிற சரீரத்தை, பூச்சியும் புழுவும் துருவும் சாப்பிட போகிற இந்த சரீரம் ஒரு நாள் என் தேவனுக்காக விழித்திருந்து தேவனை தேடட்டும். அல்லேலூயா. கொஞ்சம் இந்த கண்கள் கர்த்தருக்காக விழித்திருக்கட்டும். அல்லேலூயா. தூங்கி தூங்கி என்னத்தையா கண்ட தோத்துறோம். ஆமேன். அல்லேலூயா. ராத்திரியிலே எழுந்திருந்து யாக்கோபு ராத்திரியிலே நடுச்சாமத்தில் எந்திரிக்கிறான். பயமும் வியாகுலமும் வந்த பின்னாடி. ஆகவே இன்னைக்கு தூக்கம் கட்டு ஜெபிக்கிறத இன்னைக்கு மட்டும் இல்லை, அப்பப்போ நீங்களாம் சொல்லணும், பாஸ்டர் நம்ம ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், நைட்டில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம், தோத்துறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆசை இருக்குது? தோத்துறோம். அதுக்கு தான் அட்வான்ஸாக கையை தூக்க வேண்டாம், ஒரு ஆமையான மட்டும் சொல்லி கையை தூக்கணும் மட்டும் ஜெபம். ஆனால் ரொம்ப புத்திசாலிங்க நீங்கள், தோத்துறோம். அல்லேலூயா. விவரம் அதையே கையை தூக்கணும்னு நாளைக்கு வரணும். இப்போ யோபு மட்டும் தான் தூக்கியிருக்கார், அவர் ஒத்தைக்கு வருவார், பாசிட்டிவ் யோபு மட்டும் ஜெபம் பண்ணுவார். தோத்துறோம். அல்லேலூயா. பரவாயில்ல. சரி, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, யாக்கோபுடைய சிறப்பில் சொல்லுகிறேன். பயமும் வியாகுலமும் வந்த பொழுது அவன் ராத்திரியிலே எழுந்திருந்து தேவனுடைய சமூகத்திற்காக பிந்தி தனித்து இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இதை பிடிச்சுக்கங்க. தோத்துறோம். உங்கள் வாழ்க்கையில் சொல்லித் தருகிறேன். உங்கள் வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்றால், எவனும் உங்களை ஏமாத்தாமல் இருக்கணும்னு சொன்னால் தோத்துறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக நீ ரொம்ப புத்திசாலித்தனமாக நடக்கணும்னாலாம் கிடையாது. தோத்துறோம். நீ ராத்திரியிலே எழுந்திருந்து கர்த்தரை தேடினால், தேவ சமூகத்தில் நீ ஜெபம் பண்ணனா, பாருங்க, கர்த்தர் உனக்கு வர வேண்டியதை, தர வேண்டியதை கர்த்தர் அந்தந்த வழியிலே கர்த்தர் கொண்டு வந்து நிரப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம். நான் பார்த்துட்டேன் ரொம்ப புத்திசாலியா. ஏன்னா இப்போ நான் வாலி வயசில் இருக்கும் பொழுது ஒரு காணிக்கை கிடச்சின்னு வச்சுங்களேன், கொண்டு எங்கள் பாஸ்டர்கிட்ட கொடுத்துருவேன். சண்டே சர்வீஸ் நடத்துவேன், காணிக்கை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துருவேன். ஏன் கூட இன்னொருத்தர் இருந்தார், அவர் பேரை சொல்ல, அவர் அப்படி அல்ல, அவர் வச்சு செலவழிப்பார். அப்போ நான் என்ன செய்வேன், போயிட்டு அவர்கிட்ட முடி வெட்டணும். அப்போ 10 ரூபா கொடுங்க, தலைக்கு என்ன வாங்கணும், ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்பேன். இதை கேட்டு நின்றுட்டு இருக்கும்போது அவர் என்ன நிற்க வச்சுட்டு அந்த பாஸ்டர் உள்ளே போயிடுவார். போய் அவர் பொறுமையாக தேடி நோட்டெல்லாம் தேடி எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வெளியில் என் கூட இருக்கிற இந்த நண்பர் சொல்லுவார், உனக்கு புத்தியே இல்லையா, காணிக்க வந்துச்சல்ல, பாதி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு மீதி என்ன செய்ய வேண்டியதானே, கொடுக்க வேண்டியதானே. சர்ச்சில் சண்டே காணிக்க எடுத்து இல்லை, பாதி ஜோப்பில் போட்டுக்க, பாதியை கொண்டு என்ன செய், அவர்கிட்ட கொடு. எதுக்கு போய் 10 ரூபாய்க்கு போய் கையை நீட்டு நின்றுருக்கு, நாளாக நிற்கிறேன்னா இல்லை. ஆனால் சொல்கிறேன், இன்றைக்கும் அவர் அப்படி தான் இருக்கார். நம்ம சபையிலிருந்து உங்களுக்கு தெரியாமலே அவருக்கு 5000 ரூபா கட்டண நிதி நான் அனுப்பி கொடுத்தேன். ப்ரைஸ் அலாட். அப்போ அதான் சொல்கிறேன், நீ ரொம்ப விவரமாக இருக்கிறனால எதையும் தேடிக்க முடியாது, புத்திசாலித்தனமாக இருக்கிறனால தேடிக்க முடியாது. ராத்திரியிலே நீ எழுந்திருந்து தேவனோடு நீ பிந்தி தனித்திருந்தால் கர்த்தர் உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில கொண்டு வருவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அது யாக்கோபுடைய சிறப்பு. ராத்திரியிலே எழுந்திருந்து, இனி அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள். நடுஜாமத்தில் இருந்து 12 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு 1 மணிக்கு எப்போ தூக்கம் விட்டு எந்திரிக்கிறீங்களோ எந்திரிச்சு கொஞ்ச நேரம் நல்லா இயேசுவின் நாமத்தை சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் ஸ்தோத்தரிக்க பாருங்கள், அந்த கிருபை பெருகுமா. அல்லேலூயா. பிந்தி தனித்திருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அல்லேலூயா. அப்ப தேவன் ஆசீர்வதிப்பார். சோத்திரம். அது மட்டுமல்ல, இன்னும் கடைசியாக ஒன்று வேகமாக சொல்லிடுறேன். ஆதியாகமம் 35:3. இப்போ முதல்ல அவர் அடைந்த பயத்தை பார்த்தோம், அவர் அடைந்த பசியை பார்த்தோம். பாருங்க, 3வது அவர் நடந்த பாதை. அல்லேலூயா. என்ன பாதை? 35:3 வாசியுங்கள்.
நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். அல்லேலூயா. இதாங்க இன்னைக்கு செய்தி. ஸ்தோத்திரம். உன்னுடைய பயத்தில் அவர் உனக்கு வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்தினார். அல்லேலூயா. உன்னுடைய பசியிலே அவர் நல்ல வாக்குத்தத்தத்தையே கர்த்தர் உனக்கு கொடுத்தார். ஆமென். பயப்படாத. இந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கருப்பும் புள்ளியும் உனக்கு சம்பளம்னு சொன்னானா ஆடு பூரா கருப்பும் புள்ளியுமா போடு. தோத்திரம். ஆமென். அவர் சரியான கெட்டிக்காரன். தோத்திரம். மாமனார் கருப்பும் புள்ளியும் 10 குட்டி போட்டுச்சா தோத்திரம். அடுத்த மாதம் சம்பளத்தை மாற்று. வரியும் கோடுமா இருந்தால் தான் உனக்கு சம்பளம். தோத்திரம். அல்லேலூயா. அப்படியா? தோத்திரம். கர்த்தர் பார்த்தார். வரியும் கோடுமா, சரி நீ ஜெபம் பண்ணா பட்டையை உரிச்சு போடு. போட்டான். தோத்திரம். பார்த்தா 10 பாருங்க 2000 குட்டி போடுது. தோத்திரம். வரியும் புள்ளியுமா. தோத்திரம். அல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லுவோமா? லாபானுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா 2000 குட்டி ஒரே மாதத்துலையா? தோத்திரம். அது உன் சம்பளமா? எண்ணி கொடுத்துட்டான். கொடுத்துட்டு சொல்கிறான், அடுத்த முறை உனக்கு வரியும் புள்ளியும் கிடையாது, சம்பளம் தலை மட்டும் கருப்பாக இருக்கணும், உடம்பெல்லாம் வெள்ளையாக இருக்கணும், அதுதான் உன் சம்பளம். தோத்திரம். அல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லுங்களேன். எப்படி ஏமாத்துறான் பாருங்க. தலை மட்டும் என்ன செய்யணும்? கருப்பாக இருக்கணும். அப்படி ஆடுகு இருக்குது. தோத்திரம். தலை மட்டும் கருப்பாக இருக்கணும், உடம்பெல்லாம் வெள்ளையாக இருக்கணும். யாக்கோபு உன்னை தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே என்னப்பா இப்படி சம்பளத்தை திடீர்னு மாற்றி போட்டான், தலை மட்டும் கருப்பு உடம்பெல்லாம் வெள்ளை, நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத. அல்லேலூயா. பயப்படாத. போனி. தோத்திர. பார்த்தா அடுத்த 2வது 3வது மாதத்தில் பாருங்கள் குட்டி போடுது. எத்தனை குட்டி? 10,000 குட்டி. கருப்பு தலை வெள்ளை உடம்பு. தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா. லாபானுக்கு வைத்தாலே போகுது. தோத்திரம். அதை விட இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, பலமுள்ளவைகள் யாக்கோபையும் பலவீனமானவைகள் லாபானையும் சேர்ந்தது. ஆமேன். என்ன ஒரு சிறப்பு பாருங்க. பலவீனமான ரொம்ப வத்தலும் தொத்தலுமாக இருக்கிற ஆடெல்லாம் என்ன செய்யறதில்ல, அந்த குட்டி அவனுக்கு போடாது. தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. நல்ல பலமான கொழுத்த ஆடுகளே பாருங்க, பல சோத்திர ஆயிரங்கள் லட்சங்கள் என யாக்கோபுக்கு சம்பளமாக கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி ஏமாற்றி வந்த பாதையில் எத்தனையோ போராட்டங்கள், இதில் மக கற்பழிக்கப்படுகிறா, பல்வேறு துன்பங்கள். அதைத்தான் அவர் சொல்றார், நான் நடந்து வந்த பாதையில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பழைய வருஷத்திலே அவர் சொல்லுகிறார், நீ ஒரு தீர்மானம் பண்ணு, என்னோடு கூட நடந்து வந்த தேவனுக்கு நான் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு உன் பலிபீடத்தை நீ கட்டு. ஒரு தீர்மானம் பண்ணு. தோத்திரம். ஆமேன். உபவாசிக்க, ஜெபிக்க, துதிக்க, கர்த்தரை ஆராதனை செய்ய பாருங்க. இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். பலிபீடத்தை கட்டுங்கள். சொல்லுங்க. உன் வாழ்க்கையில் ஒரு பலிபீடம் வேணும். என் வாழ்க்கையில் சத்தமாக சொல்லுங்க. ஒரு ஆல்டர், ஒரு பலிபீடம். சோத்திரம். அதாவது ஆண்டவர் அழகா அதனால தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, கோயிலை கட்டுங்க அப்படிங்கிறத விட ஆலயத்தை கட்டுங்களை விட நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். You are a living temple. Hallelujah. நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். அப்ப நீங்களே அந்த பலிபீடமாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும். இந்த வருடத்தின் இந்த கடைசி நாளிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். என்னை வழிநடத்தி வந்த தேவன். சொல்லுங்க. என்னை வழிநடத்தி வந்த தேவன். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. அருமையான ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு. ஸ்தோத்திரம். என்னை நடத்தின தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் என்னுடைய பாதைகளிலே என்னை அருமையாக, அதாவது பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அதை மிக அழகாக பாடுவார். என்னுடைய நடந்து வந்த பாதையிலே தேவன் என் நிழலை போல என்னை அவர் தொடர்ந்து வந்தார். ஹல்லேலூயா. என் தகப்பன் வரவில்லை, என் தாய் வரவில்லை, என் உற்றார் உறவுகள் வரவில்லை,
அவங்க எல்லாம் ஒரு எல்லை தான், அவ்வளவோட வந்துட்டு அவங்க நின்றுருவாங்க. ஸ்தோத்திரம். அதுதான் ஒரு கவிஞன் சொன்னான், என்னது, வீதி வரை மனைவி சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. அவன் சுடுகாடு வரைக்கும் தான் வருவான், தோத்திரம், கொல்லி வைக்கிற வரைக்கும், கடைசி வரை யாரோ. ஆகவே மனைவியும் பிள்ளையும் உறவுகளும் வர முடியாத ஒரு பாதை இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க ஒரு எல்லையில் தான் வர முடியும் எல்லாரும், ஸ்தோத்திரம். ஆனால் அவங்க வர முடியாத ஒரு பாதையிலும் தேவன் உன்னோடு கூட அவர் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருந்த தேவன். ஸ்தோத்திரம். அந்த 35ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். 4:5. அப்பொழுது அவர்கள், கவனிங்க, கையில் இருந்த அந்நிய தெய்வங்கள் அனைத்தையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் எல்லாம் கலத்தி கொடுத்தாங்க. தாயத்து, கயிறு, தோத்திரம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இடுப்பில் கட்டி இருக்கிறது, கையில் கட்டி இருக்கிறது, தோத்திரம், பலத்துக்காய் கட்டி இருக்கிறது, பயத்துக்காய் கட்டி இருக்கிறது, எல்லாத்தையும் இன்னைக்கு அவுத்து எறியணும், தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், இந்த டாலரு, கயிறு, அது இது, அது மேலே நம்பிக்கை, ஜோப்பில் வச்சுக்கிறது. அல்லேலூயா. ஒரு விசுவாசி பார்த்தா, என்னடா பாக்கெட்டில், தோத்திரம், பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு டாலர் ஜோப்பில், இது இருந்தால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குமா, தோத்திரம். வேளாங்கண்ணி டாலர், தோத்திரம். அல்லேலூயா. பாருங்கள், இப்படியெல்லாம் கழுத்தில் ஓட்டுக்கிறது, கையில் ஓட்டுக்கிறது, தோத்திரம். இதை நான் சொல்லலை, அந்த காலத்திலேயே, தோத்திரம், 4000 வருஷத்துக்கு முன்னாடியே உன் வாழ்க்கையில் ஒரு புதியதொரு தேசத்துக்கு நீ போக வேண்டுமென்றால், புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நீ போகணும்னு சொன்னால், பயத்தை நீ எடுத்து போடுன்னு சொன்னால், உன் பசியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு அவைகளை நீ அறுத்து போடு. ஆமேன். உங்களை ஒப்பு கொடுக்கணும், தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபின் குமாரரை போல இராதிருங்கள். சோத்திரம். அவன்லாம் கடுக்கம் போட்டிருந்தான், தோத்திரம். ஆமேன். ஆம்பளை, பொம்பளை அல்ல, ஆம்பளைகளை என்ன பண்ணியிருந்தான்? ஆமாம், கடுக்கம் போட்டிருந்தான். 12 பசங்க, தோத்திரம், 12 பேரும் கடுக்கம் போட்டிருந்தான், தோத்திரம், மூக்குத்தியில் போட்டிருந்தான். அல்லேலூயா. ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாரு, இந்த சம்பவத்துக்கு முன்பு பாருங்கள், சீரியாவிலே அசீரிய பழக்க வழக்கத்தை போல, நன்றி பிற உட்காருங்க பிற, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கணானா 26வது வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 36, 26, 28 கடைசியாக வாசிப்போம், தோத்திரம். பாருங்கள், அவங்க கடுக்கன் போட்டிருந்தாங்க ஆம்பளைங்க, மூக்குத்தி போட்டிருந்தாங்க ஆம்பளைங்க, கையில் காப்பு போட்டிருந்தாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எல்லாம் அந்நிய விக்கிரகத்தின் ஒரு அடையாளமாய் காதணிகளையும் கடுப்புகளையும் கடுக்கன்களையும் இவங்கெல்லாம் அணிந்திருந்தாங்க. அன்னைக்கு வந்து யாக்கோபு சொல்கிறாரு, என்னை நடத்தின தேவன். ஹல்லேலூயா. டே அப்பா, இதெல்லாம் நீங்கள் தெரியாமல் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்னை நடத்தின தேவன் உங்களோடு கூட வர வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இவைகளெல்லாம் நீங்கள் விட்டுருங்கப்பா, தோத்துறோம். ஆமேன். இவைகளெல்லாம் அவுத்து தோத்துற பாருங்க. சீகேம்ங்கிற இடத்துல ஒரு கர்வாலி மரத்தின் அடியிலே இந்த அந்நிய காரியங்கள் எல்லாம் பிச்சு எடுத்து போட்டு குழி தோண்டி புதைச்சாங்க, தோத்துறோம். ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். இன்றைக்கே தோத்திரம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுங்க, எல்லாம் இன்றைக்கு ஒப்புக்கொடு, தோத்திரம். ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், புதிய தேசத்திலே நான் உனக்கு நன்மை செய்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த 2025 உனக்கு ஒரு காணானாய் இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். 32:26 கரெக்டாக இது புது வருஷத்துக்குள்ளே போகும்போது அருமையான வசனம், தோத்திரம். எல்லாரும் அல்லேலூயா முழங்கால் படியிடுங்கள். கர்த்தருக்கு சோத்திரம். 32:26 வாசிங்க ஐயா. நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். இந்த பாருங்க, புது வருஷம் பிறக்க போகுது, பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நீர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவது இல்லை. அல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதிக்க ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த 2025க்கு எனக்கு ஒரு புதிய வருஷத்திற்கு நீர் என்னை ஆசீர்வதிக்க ஆண்டவரே.